கோவிலுக்கு கோலம் போட்டு எல்லா பூஜையையும் முடிச்சாச்சு துர்கா. இப்ப நீ செய்ய போற விளக்கு பூஜை பரிகாரத்தை நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டா அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது 4வது பரிகாரம் மட்டும்தான். அந்த 4வது பரிகாரத்தையும் எந்த குறையும் இல்லாம நிறைவேற்றி முடிச்சிட்டோம்னா அடுத்து நாம நினைச்ச மாதிரியே மாசாணி அம்மனோட கோயில் நட தானா திறக்கும். அதுக்கப்புறம் நாம வேப்பிலை திருவிழாவை நல்லபடியா நடத்திடலாம் துர்கா. நீ சொல்றது சரிதான் கௌரி. இப்பதான் என்னோட மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அம்மாடி துர்கா, அம்மா இப்ப நீ பண்ண போறது நாடியம்மனுக்கு 3வது பரிகாரம். இதுவரைக்கும் நீ பண்ண அந்த 2 பரிகாரத்தை விட இந்த பரிகாரம் ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப சிரமமான பரிகாரமா இருக்கும். என்னோட மாசாணி அம்மாவோட கோயில் நடைய மறுபடியும் திறக்கிறதுக்காக எப்படிப்பட்ட கஷ்டமான பரிகாரமா இருந்தாலும் அத நான் சந்தோஷமா செய்யறேமா. அதனால என் ஆயுசே முடிஞ்சாலும் அத பத்தி நான் கவலைப்பட போறதில்ல. அந்த அம்மனுக்காக உன் உயிரையே கொடுக்க நீ தயாராகும் போது அந்த அம்மன் எப்படி உன்னை கைவிடுவா துர்கா? அம்மா, அது ஆபத்தான பூஜைன்னு சொன்னீங்களே, அந்த பூஜையை என் துர்கா எப்படி பண்ணணுங்கிற ஐதீகத்தை சொல்லுங்க. ஊரு ஓரத்துல இருக்கிற அம்மனோட தெப்ப குளத்துல கையில விளக்க ஏத்திக்கிட்டு அந்த விளக்குல இருக்க எண்ணெய கொஞ்சம் கூட கீழே சிந்த விடாம அந்த நாடியம்மன் கோவில் குளத்துல இருக்கிற கடைசி படிக்கட்டுல போய் நின்னு அங்க இருக்கக்கூடிய கலசத்துல பூஜை பண்ணி ஊத்திட்டு வரணும். சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரி நான் கண்டிப்பா நல்லபடியா முடிச்சிடுறேன். நல்லதே நடக்கும். அம்மா மாசாணி அம்மா, இந்த பரிகாரம் நல்லபடியா நடந்து முடியணும். என்னோட சின்னையா, கௌரி, இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கணுமா. அதுக்கு நீதான் என் கூடவே இருந்து எனக்கு வழி நடத்தணும். வீணா, எனக்கு என்னவோ அவ அந்த பரிகாரத்தை பண்ணிடுவான்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற? இல்ல அத்த, அதுக்கு வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா இவ பண்ண மாட்டா. வீணா, இந்த பரிகாரத்தை அவளால முடிக்க முடியாதுன்னு எதை வச்சு நீ இவ்வளவு உறுதியா சொல்ற? ஷோ அத்த, இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவ சாகணும்னோ இல்ல இந்த பரிகாரத்துக்கு இடையூறு பண்ணணும்னோ ஸ்பெஷலா நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் அத்த. ஒரு விஷயம் தெரியுமா, குளத்துக்கு பரிகாரம் பண்ண இந்த துர்கா தனியா தான் போவா. நான் தர்மகர்த்தா கிட்ட சொல்லி கலசத்தை குளத்துல வைக்க சொன்னதே நான் தான். துர்கா அந்த குளத்துக்கிட்ட போறப்ப ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ரவுடி வெற்றி இவள அப்படியே தூக்கிட்டு அவ கழுத்தை நெரிச்சு குளத்துல முக்கி கொன்னு போட்டுருவான். அதோட 4வது கொலை ஆயிடும். என்ன வீணா சொல்ற? ஆமா அத்த, பிளான் எல்லாம் பக்காவா போட்டாச்சு. சக்தி. அம்மாடி துர்கா, இந்த எண்ணெயை எடுத்துட்டு போய் குளத்துல இருக்கிற கலசத்துக்கு பக்கத்துல சாமிக்கு விளக்கு போட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணி கலசத்துக்கு கற்பூர தீபாராதனை காட்டி அந்த கலசத்தை எடுத்துருவோமா. செந்தூரம் சூடி வந்தாளே தேவி, காட்டை பூக்காடலாக்கினாலே வேண்டுதல் என்று வெகுஜனம் நின்று வந்ததே வந்தாரை வாழ வைப்பாளே. சக்தி
இவ தான் வெற்றி அண்ணன் சொன்ன பொண்ணு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவளை எப்படியாவது தூக்கணும். தண்ணிக்குள்ளேயே இவளை பிடிச்சி இழுத்து இவ கதையை முடிச்சிடணும். கொடுமா. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி. சக்தி தாயே. வீணா, உன்ன அந்த வெற்றி இவளை கடத்திடுவா, கதையை முடிச்சிருவான்னு ரொம்ப பில்டப்பா சொன்ன. நீ சொன்னதையெல்லாம் நம்பி நானும் என்னென்னவோ கற்பனை பண்ணி வச்சுட்டேன். ஆனா இவ என்னடானா ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில எடுத்த ஆப்பிள் மாதிரி இவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கா. ஷோ அத்தை, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஷோ, உன்னை நம்பி இறங்குறதும் ஆத்துல மண் குதிரையை நம்பி இறங்குறதும் ஒண்ணுதான். எந்த ஒரு காரியத்துக்கு நீ அதிகமா பில்டப் கொடுக்கறியோ அப்பவே எனக்கு தெரியும் இது சத்தியமா உருப்படாதுன்னு. இல்ல அத்தை, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. அந்த வெற்றி சாதாரண ஆள் கிடையாது. கை நீட்டி பணம் வாங்கிட்டானா அதை கண்டிப்பா செஞ்சு முடிக்கிற ஆள் தான். ஓட போடி. நீதான் எப்ப பார்த்தாலும் வெற்றி வெற்றின்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற. அந்த காரியத்தை எல்லாம் அவன் ஒழுங்கா செஞ்சு முடிப்பானான்னு அப்பவே சந்தேகப்பட்டு நான் உன்கிட்ட கேட்டேன். ஆனா நீதான் வெற்றி தொட்ட காரியெல்லாம் வெற்றியில தானு பில்டப்லாம் கொடுத்த. ஆனா இப்ப பாரு, எல்லாமே தலைகீழா நடந்துருச்சு. துர்கா, நீ நல்லபடியா இந்த பரிகார பூஜையை முடிச்சிட்ட.
இதுக்கு அப்புறமா வர அடுத்து இருக்கிற பரிகாரத்தையும் நீ செஞ்சு முடிச்சிட்டன்னா நம்ம நினைச்ச மாதிரியே வேப்பிலை திருவிழாவை நம்ம நடத்திடலாம். என்ன திடீர்னு இப்ப வந்து இப்படி கேக்குறீங்க? ஏற்கனவே ஊருக்குள்ள பயங்கர பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க பாட்டுக்கு திடீர்னு நலத்திட்ட உதவி கொண்டு வரணும், அதுக்கு கவர்மெண்ட் கிட்ட ஆர்டர் வாங்கணும், அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல தம்பி. ஐயா, இந்த கிராமத்து மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு தானே அவர் கேக்குறாரு. அதுக்கு ஏன் நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தர்மகர்த்தவா இருந்து இந்த ஒரு நல்ல காரியத்தை எடுத்து நடத்துங்க ஐயா. இதோட மொத்த புண்ணியமும் உங்களுக்கு தானே வந்து சேரும். இந்த மக்களுக்கு உங்களால ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும். ஏற்கனவே ஊருக்குள்ள நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க இப்ப பண்ண போறது ஒரு நல்ல காரியம். அதனால தயவு செஞ்சு இந்த நல்ல காரியத்துக்கு சம்மதம் சொல்லுங்க ஐயா. இத பாருமா, ஏதோ உன் தங்கச்சி இறந்து போயிட்டான்னு அன்னைக்கு நீ கெஞ்சி கேட்டு காரியம் பண்ணணும்னு சொன்னதுனாலதான் உன்னை நாங்க இந்த ஊருக்குள்ளேயே வரவிட்டோம். ஆனா இப்ப என்னடானா உன் இஷ்டத்துக்கு ஊருக்குள்ள என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க. இத பாருமா, எனக்கு என்னமோ இது சரியா இருக்கும்னு தோணல. ஐயா, நலத்திட்ட உதவி பண்ணணும்னு சொன்னது என்னோட ஆசை கிடையாது. செத்து போன என் தங்கச்சி செவந்தியோட கடைசி ஆசை. இந்த கிராமத்து மக்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு அவ அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா. அவ விதி இந்த ஊர்லயே இறந்துட்டா. அவ கடைசி ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் இந்த மக்களுக்கு இந்த நலத்திட்டத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். இந்த கிராமத்துக்கு ரோடு போட்டு பஸ் விடணும்னு மனு எழுதி போட்டிருக்கோம். அதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து சில தகவல் எல்லாம் கேட்டு பதில் அனுப்பியிருக்காங்க. இப்ப இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு கூடவே ஃபிங்கர் பிரிண்டும் எடுத்து கொடுத்தோம்னா அடுத்த 10 நாளுக்குள்ள அதுக்கான வேலை எல்லாமே நடக்கும். நம்ம கவர்மெண்ட்ல இப்போ ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க. அதை நாம இப்ப சரியா பயன்படுத்திக்கணும். அப்படி பயன்படுத்தினா நம்ம ஊர்ல நடக்கிற திருவிழா முடிஞ்சதும் ரோடு போட ஆரம்பிச்சு பஸ்ஸையும் விட்டுருவாங்க. அதனாலதான் உங்க எல்லாரையும் நான் கெஞ்சி கேக்குறேன், என் தங்கச்சி செவந்தியோட கடைசி ஆசைய நிறைவேத்துங்க. அப்பதான் அவளோட ஆத்மா சாந்தி அடையும். மத்தபடி எனக்கு இதுல எந்த தனிப்பட்ட ஆசையும் இல்ல. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்மா. ஆனா அசலூர் அதிகாரிங்க யாருமே இந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுமா. இத பாரு, உன்னை இந்த ஊருக்குள்ள அனுமதிச்சதே உன் தங்கச்சிக்காகத்தான். இங்க பாருங்க, இந்த ஊருக்கு ஒரு நல்லது நடக்கணும். என் தங்கச்சியோட கடைசி ஆசை நிறைவேறணும். அதுக்காக தான் நான் இந்த முயற்சி எடுத்திருக்கேன். என்னோட நியாயமான கோரிக்கைய அசோக் கிட்ட நான் சொன்னேன். அவரும் எனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னாரு. இப்போ நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணணுங்கய்யா. பெரியப்பா, நீங்க தான் இதுக்கு உதவி செய்யணும். உங்க தலைமையில இப்படி ஒரு நல்ல காரியம் கண்டிப்பா நடக்கணும் பெரியப்பா. தர்மகர்த்தா, ஐயா, எனக்கு தெரிஞ்சு இப்ப அவங்க எதுவும் தப்பா கேட்கலையே. ஏதோ ஊருக்குள்ள ஒரு நல்ல காரியத்துக்கு தானே கேக்குறாங்க. அதையே நீங்க பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க கேக்குறத நாம செஞ்சிடுவோம். நன்றிங்கய்யா. தேங்க்ஸ் பெரியப்பா. வாங்க. ஐயா, எனக்கு என்னமோ இந்த பொண்ணை பார்த்தா செவ்வந்திக்காக வந்த மாதிரி தெரியலையா? இருக்கட்டும் தர்மகர்த்தா, வந்த பொண்ணு நம்ம ஊருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்குது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு இந்த ஊருக்குள்ள தானே இருக்கு. நம்மள மீறி அதால என்ன பண்ணிட முடியும்? பாத்துக்கலாம். Maya
ஹலோ, கைரகெல்லாம் நான் வைக்க மாட்டேன். நான் எழுத படிக்க தெரிஞ்சவன். அதனால நீங்க கொடுக்குற பாம நான் படிச்சு பார்த்து தான் கையெழுத்து போடுவேன். இங்க பாருங்க, நீங்க கையெழுத்தே போட்டாலும் அதுக்கு பக்கத்துல உங்க கைரேகையையும் வைக்கணும். ஏன்னா கையெழுத்த கூட போலியானதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா கைரேகையை அப்படி சொல்ல முடியாது. அதுக்காக தான் கவர்மெண்ட் கைரேகையை கேக்குறாங்க. சரி, நான் சொல்றத மீறி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னங்க, இந்த ஃபார்ம்ல இருக்கிறத படிச்சு பார்த்துட்டு அப்புறமா கையெழுத்து போடுங்க. அகிலா, நான் எதுக்கு போடணும்? போய் கையெழுத்து போடு. அண்ணி வாங்க. அம்மா வாங்க. நான்லாம் எதுலயும் போட மாட்டேன். அம்மா வாங்கம்மா. சின்ராசு, கௌரி, துர்கா, மேடம் நானும் போட்டுறேன் மேடம். மேடம், நீங்க சொன்ன மாதிரி இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரோட ஃபிங்கர் பிரிண்ட்டையும் கலெக்ட் பண்ணியாச்சு. நீங்க மட்டும் இல்லைன்னா சத்தியமா சொல்றேன், கண்டிப்பா இது எதையுமே என் ஒருத்தனால செஞ்சிருக்க முடியாது. இப்ப நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ண போறோம் மேடம்? இப்ப கலெக்ட் பண்ண ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சு அதுல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கிற கொலைகாரனோட ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் ஆகுதா அதை செக் பண்ணணும். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டது இந்த ஒரே ஒரு ஹெல்ப் தான். அதுக்காக இவ்வளவு தூரம் வந்து மெனக்கட்டு இதெல்லாம் பண்றத பாக்குறப்போ உங்க மேல எனக்கு ரெஸ்பெக்ட் இன்னும் அதிகமாகுது மேடம். அசோக், இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. கண்டிப்பா என்னோட கடமையை நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். துர்காவையும் கண்டிப்பா நான் காப்பாத்துவேன். ஏன்னா இது எனக்கு மாசாணி அம்மன் கொடுத்த உத்தரவு.